அச்சு, ஆமா உன் கல்யாணத்துக்கு நான் லைட் மியூசிக் வைக்கலான்னு இருக்கேன்டா. லைட் மியூசிக்கா? அம்மா என் கல்யாணத்துக்குலாம் இன்னும் நிறைய வருஷம் இருக்குதுமா, அதுக்கு ஏமா இப்போவே இதெல்லாம் பிளான் பண்றீங்க? டேய், நீ படிச்சுக்கிட்டே இரு, வேலைக்கு போ, உன்னுடைய கெரியரை நீ பிளான் பண்ண. என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணுங்கிறத நான் இப்பத்துல இருந்தே பிளான் பண்றேன்டா. சரி, அதுக்கு பண்ணு. அதுக்கு லைட் மியூசிக் தான் கிடைச்சதா? அதெல்லாம் பழைய ட்ரெண்டுமா அது. ஏம்மா இப்போ வர கல்யாணத்தெல்லாம் டிஜே போடுறாங்க, பிளாஸ்மா போடுறாங்க, எவ்வளவோ டெக்னாலஜி பண்ணி போடுறாங்க. நீ என்னடானா இன்னும் லைட் மியூசிக் நாதஸ்வரம்னு கட்டிட்டு அழுவுறியம்மா, ஏம்மா? நான் எந்த ட்ரூப்புன்னு கூட டிசைட் பண்ணிட்டேன்டா. எனக்கு புரியல, ட்ரூப் டிசைட் பண்ணிட்டியா? ஆமா, லைட் மியூசிக்கு எந்த ட்ரூப்பை கூப்பிடலான்னு கூட டிசைட் பண்ணிட்டேன். அவங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குங்கிற வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் கூட பார்த்துட்டேன். அந்த லைட் மியூசிக் பேர் என்ன தெரியுமா? நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் பாக்குறியா? எனக்காக ப்ளீஸ்டா காட்டு. ஃபுல் வால்யூம் வச்சுக்கிறேன். எங்க அந்த வால்யூம்? ரெடியா? கேரளத்துக்காரக்களியாடனுக்குள் தோணுதே, எனக்கும் இருக்குது அந்த தீருக்கு. கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கத்துக்குவன். கடிகாரத்தை பார்த்து பார்த்து பொண்ணை ஏமா என் கல்யாணத்துக்கு பார்க்க வரவங்கள கல்யாணத்தை பார்க்க வர்றியா, இல்ல காதல ரத்தத்தை வாங்கி போக வைக்கிறியா நீ? இதெல்லாம் கேட்டா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க நேரா. போடா, உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லடா. உனக்குதாமா இல்ல என்ன? ஐயோ, இத மட்டும் நீ பண்ணணும் என் கல்யாணத்துல. பசங்க வந்து நேரத்தை பண்ணுவானுங்க, ஆலியும் அழகராஜா படமா தான் எப்படின்னு எடுத்த உடனே நானே கள்ளிப்பால் ஊத்திடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்.